பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தகைய நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னமும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நிவாரணங்கள் வழங்கப்படும் போன்ற பல்வேறு விஷயங்களையும், அதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் இந்த எத்தனால் விஷயத்தில் ஒரு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இன்றைக்கு மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து நலம் விசாரிப்பதும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிவதுமான இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சம்பவங்கள் நடக்கிற போலதான் புதுவையை டைவர்ட் பண்ணி தமிழக அரசு தனது குறிப்பை தட்டி கழிக்கிறது மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க குற்றச்சாட்டு. ஏன்னா அரக்கோணத்தில் நடந்த போதும் மரக்காணம் பகுதியில் நடந்த போது ஒரு 22 பேருக்கு புதுவை தான் காரணமாயிருக்கு. இல்லை, இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று வந்தது. அந்த பதிலுரையில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி எதுவுமே புதுவை குறித்து பேசவில்லை. ஏற்கனவே அந்த மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் நடைபெற்ற சம்பவங்களுக்கு எத்தனால் எங்கிருந்து கிடைத்தது என்று சொல்லுகிற போது ஆந்திராவில் கிடைத்தது என்றுதான் சொன்னார்களே தவிர புதுவையில் என்று சொல்லவில்லை. புதுவையை யாரும் அந்த மாதிரி, புதுவையுமே தமிழகத்தின் ஒரு அங்கமாகத்தான் நினைக்கிறோம். எனவே புதுவையை குற்றம் சாட்டி சொல்வது என்பது யாரும் அந்த நிலையை மேற்கொள்வதில்லை. இது புதிதாக இருக்கிறது புதுவையில். பொதுவா ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். அது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்களே, அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது.